வணக்கம். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரல் சுத்துக்கொழுப்பு செவரொட்டி வச்சு ஒரு கிரேவி செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். பேன் சூடு ஏறட்டும். சேர்ந்தது ஈரல் செவரொட்டி சுத்துக்கொழுப்பு இதெல்லாம் சேர்ந்தது ஒரு 1/4 கிலோ அளவு இருக்குன்னு நினைக்கிறேன். வச்சா கம்மியாக தெரியல. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறிச்சு. கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு அரிஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் வணங்கிறதுக்கும் அந்த கறி வணங்கிறதுக்கும் சேர்த்தியே உப்பு போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் வணங்கிடுச்சு. மஞ்சத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு அரைச்சது அது கூடவே போட்டாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போடுறேன். இப்போ தண்ணி ஊற்றி ஊற்றிருக்கிறேன். இது நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா எப்படி கிரேவியாக நல்லா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும். கொஞ்சம் நேரம் ஆனால் சரியாக போயிடும். சூட்லேயே அதெல்லாம் சுருண்டு வந்துடும். இப்போ உப்பு காரமாக கரெக்டாக இருக்குது. மல்லித்தழை தூவி நிறுத்திக்கலாம். ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு சுட சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இது ஒரு தனி சுவை.